தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களில் ஒருத்தரான மிஷ்கின் அவர்கள் இப்போ நடிகராகவும் மாறி பல திரைப்படங்களில் கலக்கிட்டிருக்காரு. அவருடைய இயக்கத்தில் அடுத்ததாக விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ட்ரெயின் திரைப்படம் ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு. ஆண்ட்ரியாவுடைய நடிப்பில் இவர் இயக்கத்தில் உருவான பிசாசு 2 திரைப்படம் ரொம்ப வருஷங்களாக கிட்டப்பிலே இருக்கு. அந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் வேலைகள் போய்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் சமீபத்தில் மிஷ்கின் அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றியும் முக்கியமாக தன்னுடைய மனைவியுடனான பிரிவு பற்றியும் மனம் திறந்து பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் மனைவி ரொம்பவே ஏழ்மையானவங்க அப்படின்றதுனால என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் அவங்கள சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவங்க என்கிட்ட காதலை சொன்ன உடனே அப்படியாம்மா காதலிக்கிறீங்களா வாம்மா அப்படின்னு சொல்லி நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன். அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காததுனால என்னை வீட்டை விட்டு வெளில போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 14 வருஷம் எங்கள் அம்மாவை நான் பார்க்கவே இல்லை. என்னுடைய முதல் படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்கள போயிட்டு நான் பார்த்தேன். நான் பண்ணது தான் கரெக்ட் அப்படின்னு என் மனசில் அவ்வளோ பெரிய ஆழம். அவ்வளோ போராடி வீட்டை எடுத்து திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ மனைவி கூட இல்லையடா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ என் மனைவி கூட நான் இல்லாமல் இருந்தாலும் நான் பண்ணது தான் கரெக்டு. இன்னும் என் மனைவியை பத்திரமா பார்த்துக்கிறேன், அன்போடு தான் கவனிச்சுக்கிறேன். நான் சம்பாதிச்ச ஒரே சொத்து என்னோடய வீடு மட்டும்தான், அதுவும் என்னுடைய மனைவிக்கு மட்டும்தான். நான் என் மனைவியை பிரிஞ்சுட்டேன் அப்படின்றதுனால அவங்கள வெறுக்கிறேன், அவங்க மேலே எனக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்லாம் அர்த்தமே கிடையாது. எங்கள் 2 பேருக்கும் இடையில் அப்போது ஒத்துப்போன சில விஷயங்கள் இப்போ ஒத்துப்போகலை, அவ்வளோதானே தவிர என் மனைவி மீதான அன்பும் அக்கறையும் எனக்கு எந்த காலத்துலையும் கொஞ்சம் கூட குறையாது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருந்தாலும் தன்னுடைய மனைவி மீதான காதலும் அந்த அக்கறையும் குறையாமல் ரொம்பவே அழகாக நெகிழ்ச்சியாக அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காரு மிஷ்கின்.